நேத்தே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி காலையில் எந்திரிக்கும்போது கண்டிப்பாக என்ன வேலை இருந்தாலும் ஃபஸ்ட்டு வேலையாக இட்லி பொடி செஞ்சிடணுன்றோம். ஏன்னா ஒரு வாரம் ஆச்சுங்க இட்லி பொடி தீர்ந்து. இன்றைக்கி கண்டிப்பாக செஞ்சிடலான்ட்டு அதை ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பூண்டு வந்து 2 பூண்டு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்களா, அது வந்து தோலை வந்து உரிச்சிட்டு அதை ஒன்று பாதியமாக இடிக்கல்ல தட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து கடாயை சூடு பண்ணிவிட்டு நம்ம என்னெல்லாம் வறுத்துக்கணும்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம இடித்து வச்ச பூண்டை நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் நல்லா வறுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நிறம் கொஞ்சம் மாறினதுமே அதில் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய். நான் அதிகமாக செய்கிறதுனால கொஞ்சம் காஞ்ச மிளகாய் அதிகமாக சேர்க்கணும் தான். பட் எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சேர்க்க மாட்டாங்கிறதுனால நான் கொஞ்சமாக பரவாயில்லாமல் மீடியமாக சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துருக்கேன். ஏன்னா இதில் கடலை பருப்புலாம் சேர்க்க போகிறதுனால கொஞ்சம் பெருங்காயம் கண்டிப்பாக தேவை. கருவேப்பிலை இந்த அளவுக்கு நல்லா உடையணுங்க. இந்த அளவுக்கு உடைஞ்ச பிறகு தான் நம்ம எடுக்கணும். அதுக்கு ரொம்பவும் போட்டு கரிச்சிடக்கூடாது. இப்போ ஒரு கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்புக்கு மெஷர்மெண்ட்டுக்கு நான் 3 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். பட் அதோட கருப்பு உளுந்து நமக்கு விட்டமின்ஸும் கூட. அதனால நான் எப்போவுமே வந்து இட்லி பொடிக்கு கருப்பு உளுந்து தான் எடுத்துப்பேன். இப்போ நான் 3 பங்கு அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கிட்டாச்சு. அப்புறமா அதில் பாதி பங்கு வந்து கடலைப்பருப்பு. பங்கு உளுந்துனா அதில் 1.5 பங்கு கடலைப்பருப்பு. நான் 3 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதில் 1.5 கப்பு கடலைப்பருப்பு. நீங்கள் 1 கப்பு கூட சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்து. இப்போது இதை நல்லா ஆற விட்டுட்டு நல்லா பரபரன்னு கோர்ஷா, அதாவது ஃபைனாக அரைச்சிட வேண்டாம். கொஞ்சம் பரபரன்னு அரைச்சிக்கணும். நான் காஞ்ச மிளகாய் கம்மியாக போட்டதுனால தான் இந்த நேரம். நீங்கள் காஞ்ச மிளகாய் அதிகமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும். அப்புறமா நான் கருவேப்பிலையும் அதிகம் சேர்த்துருக்கேன். அதனால் கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அதை நான் 2 பேட்ச் அரைச்சிக்கிட்டதுனால உப்பு காரம் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கை வரலால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ அது நல்லா ஆறுனதுமே ஒரு கண்டெய்னர்னை நம்ம சேர்த்துட்டு இது நல்லா மூடி வச்சுட்டோன்னா நமக்கு நீண்ட நாள் கெடாமல் இருக்கும். எப்பப்போ தேவைப்படுதோ கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா குழப்பி இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்லாம். இது ரைஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இட்லி பொடி அரைச்சதுமே தோசை தாங்க. அதில் எக் தோசை வச்சு மிளகாய் பொடியை தொட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். மிளகாய் பொடி மீன்ஸ் இட்லி பொடியை தாங்க சொல்கிறேன். இப்போது நல்லா தோசை ஊற்றியாச்சு. அதாவது ஹஸ்பண்ட் தான் தோசை சுடுறாரு. என்ன நான் தோசை விடும்போது முட்டையை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுவேன். எங்களுக்கு வந்து ஊத்தாப்பம் மாதிரி சென்டரில் அப்படியே அந்த எக்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கிறது தான் பிடிக்கும். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எக்கு தோசையோ இல்லை ஆம்லேட் போட்டோன்னா கொஞ்சமாக மிளகு கொஞ்சம் சீரகம் அது கூட கொஞ்சம் கல்லுப்பு இடிக்கல்ல கொஞ்சம் நல்லா தட்டி நல்ல மையா இல்லைன்னா பரபரை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கோர்ஸாக தட்டி எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கொலஸ்ட்ராலும் கேஸ்ட்ரிக்கும் உடம்புல ஃபார்ம் ஆகாது. ஏன்னா நம்ம முட்டை சேர்க்கறதுனால. இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா திருப்பி போட்டுட்டாங்க. அவ்வளோதாங்க. அவங்க எக் தோசையை முடிச்சுட்டு அதில் வந்து இட்லி பொடியும் நல்ல குளிர எண்ணெய் வச்சு குழப்பிக்கிட்டு இப்போ அவங்க சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் தோசை ஊற்றிக்க போகிறேன். எனக்கு எப்போவுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதாவது ஹோட்டல்லலாம் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்ல எக்கை நல்லா அந்த தோசையோடு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் நான் இடித்து வச்சுருக்க பொடி இருக்குது பார்த்தீங்களா, மிளகு சீரகம் உப்பு இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்தும் நம்ம மிக்ஸ் பண்ணி போடலாம். அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. இப்போது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். சூப்பராக அப்படி நமக்கு அந்த தோசையை வாயில் வச்சு சாப்பிடும்போது ஆம்லேட் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு தோசையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதுக்காக தான் நான் தோசையில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது. பாருங்கள் நல்லா தகன்னு எல்லோஷாக சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள் சூப்பரான எக் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்றதுக்கு அப்படியே நல்லா சாஃப்டாக வாயில் நல்லா வலிக்கிட்டு போகுங்க. இது கூட எனக்கு எதுவுமே தேவையில்லை. அப்படியே நான் எம்டியாகவே வந்து அந்த எக் தோசையை அப்படி ப்ளைனாக சாப்பிட்ருவேன். இது கூட இட்லி பொடி கூட தேவையில்லைங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் எனக்கு ப்ளெயின் தோசை ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கு இட்லி பொடி மட்டும் எடுத்துக்கிறேன். சட்னி எதுவும் அரைச்சிக்கிட்டல. அதனால் இட்லி பொடி நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி உதிரியாக தான் ஆயில் சேர்த்துப்பேன். அதாவது நான் தேங்காய் எண்ணெய் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் நல்லெண்ணெயை விட. எனக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும் இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டிஃபன். இதுபோல் வேறொரு விலாக்ஸ் பார்க்க விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.